ஹாய்ங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சிக்கனை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் பிரியாணி செய்யலான்னு தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2-3 நாள் நம்ம வீட்லேயும் மாலை போட போகிறதுனால கொஞ்சம் சிக்கன் பிரியாணி செய்யணும் என் வீட்டில் இன்றைக்கி சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நம்மளும் செய்வோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. இது அப்படியே வீடியோவும் எடுத்துகிறேன் அப்படின்னாங்க. சரி, இதுவும் நல்லதான்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு உட்காந்தவன் இன்றைக்கி இதை முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி செய்வோம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லப்போனால் அது தேங்காய் பால் தாங்க. ஏன்னா நான் பிரியாணியோ தக்காளி சாதமோ எதுவாக இருந்தாலும் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது நம்ம செய்கிற சாப்பாடு அப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் விரைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாப்பாடெலாம் ஒரு மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு நீங்கள் அதை எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் அது சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆனால் எந்த பிரியாணியாக இருந்தாலும் ஒரு நாள் தாங்க ஆப்ஷன், அதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம. ஏன்னா அது நம்ம ஹெல்த்தியும் கிடையாது. நார்மலாக நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் பிரியாணி வச்சாச்சு. இது பிரியாணியாக வருதா, தயிர் சோறாக வருதா, தக்காளி சோறாக வருதான்னு எனக்கே தெரியல. ஆனால் உறுதி, அடி வாங்கிறது உறுதி, கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சுங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் சிக்கன் பரட்டி வச்சுருந்தேன். சரி, அது ஊறட்டும் அப்படின்ட்டு பக்கத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். மசாலா கிரேவி போடுற மாதிரி சிக்கன் செய்வோம், அந்த மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் அடுப்புலேயே அது ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது சும்மா எண்ணெய் கறி மாதிரி தான், எல்லோரும் நார்மலாக அவங்க வீட்டில் உள்ள குழம்பு மசாலா வச்சு செய்கிற மாதிரி தான். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இங்கே உட்காந்து திரும்பி பார்த்தா எந்த நல்ல உள்ள வந்துச்சுன்னு தெரில, டீயோடு வந்துச்சு. நல்ல உள்ளமே உன்னை தான் எதிர்பார்த்தேன், இன்றைக்கி நான் டீயே குடிக்கல, தலைவலி வேறு அதிகமாக இருக்குது, ஊற்றுன்னு அதை ஊற்றி குடிச்சிட்டு இங்கே பார்த்தேன் கறி நல்லா வெந்துருந்துச்சுங்க. என் பையன் அதில் நல்ல வேலைகள்லாம் பார்த்தான், எனக்காண்டி உதவி செஞ்சான். இன்றைக்கி தான் என் பையன் அப்படியே என் வீட்டுக்கார மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் செஞ்சு தான்னா ஹெல்ப் பண்ணுன்னா அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. செஞ்சு முடிச்சிட்டேன். தலைவலி வேறு வந்துருச்சு இது செய்கிறதுல. என்னடா செய்ய போகிறோம், எப்படா செஞ்சு முடிக்க போகிறோம். அப்புறம் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து பொரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட எனக்கு என்னடா ரொம்ப கிளியராக இருக்குது, நல்லாவும் இருக்குது, ரொம்ப நல்லா வந்துடுமோன்னு யோசித்தேன். அப்போது கடைசியில் தான் தெரியும் நம்மளோட குழப்படிகளாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது. அதோட சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுத்து முடிச்சுட்டு மணியை போய் பார்த்தா மணி 2ங்க. 12 மணிக்கு ஆரம்பித்தவன் எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். போங்க, 2 மணி நேரம் செஞ்சுருக்கேன். வீடியோவை எடுத்துக்கிட்டு இது போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இதை எப்படி செஞ்சு முடிச்சிட்டேன். என் பையனை வச்சு சாப்பிட 10 ரூபான்னு கொடுத்து பார்த்துட்டேன். சொல்லுவாங்களா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்கிறேன். என் பையனை கொடுத்து சாப்பிட்டு பாடுறான்னு தான் சொன்னேன். அவனோட ரியாக்ஷனை பாருங்களேன். அம்மா சூப்பராக இருக்குமா, சொல்லாமலே செய்கிறாங்க. லெக் பீஸெல்லாம் எடுத்து சாப்பிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி